ஓம் சாய்ராம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து பௌர்ணமி வருது. ரொம்ப விசேஷமான இந்த நாளை பார்த்து வட இந்தியாவில் பெண்கள் தங்கள் கணவருக்காக விரதம் இருந்து வட பூர்ணிமா விரதம்னு சொல்லி ஆலமரத்துக்கு அடியில் இந்த பூஜை பண்ணுவாங்க. இது தவிர சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. இது வரைக்கும் பண்ணாட்டி கூட நம்ம புதுசாக சத்யநாராயண பூஜை ஆரம்பிச்சு நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரலாம். இதனால நம்ம வேண்டிய கோரிக்கைகள் எது இருந்தாலும் அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பூஜை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈவினிங் டைமில் வானத்தில் சந்திரன் உதயமானதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. இதுக்காக நீங்கள் காலையிலே குளித்து வீடெல்லாம் முதல் நாளே க்ளீன் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஈவினிங் டைமில் இது மாதிரி நீங்கள் முடிஞ்சால் கலசம் வச்சோ அல்லது அவரோட படம் மட்டும் வச்சும் கூட நீங்கள் அந்த பூஜை பண்ணலாம். சத்யநாராயண பூஜையை சாய்பாபாவை கூட வச்சு கூட நீங்கள் சாய் சத்யநாராயணா பூஜையாக பண்ணுறதும் நல்ல விசேஷம்தான். இதில் நிவேதனம் பார்த்தீங்கன்னா கேசரி, பால், தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு வச்சு துளசியால் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரனால லக்ஷ்மிக்கு உரிய இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி தேவியும் வழிபாடு பண்ணலாம். கனகதார ஸ்தோத்திரம் இதை பூஜை மாதிரி பண்ணலாம். அல்லது லக்ஷ்மி குபேர பூஜை